ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ராயல் கியூ அப்ளிகேஷனை எப்படி ஆக்டிவேட் பண்ணி அந்த ராயல் கியூ அப்ளிகேஷனில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ட்ரேட் செட்டிங்லாம் எப்படி செட் பண்ணணும், பாட் அப்ளிகேஷனை நான் வாங்கிறதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். மேனுவலாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாலே அந்த சார்ட்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த ட்ரேட் ரன் ஆகி ப்ராஃபிட் வர வரையும் நம்ம சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஹை பிபியில் இருக்கும். சப்போஸ் ஒரு 5% 10% வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ரெஷரில் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செல் பண்ணிட்டு லாஸில் வெளியே வருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம வெளில வருவோம். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து செம்மையாக எமோஷன் வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த எமோஷனை நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எரடிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ராயல் கியூ வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த ராயல் கியூ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எமோஷனே சுத்தமாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் வந்து முன்னாடியே வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து நம்ம ட்ரேடிங் வந்து எமோஷன் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம் ஈஸியாக. அதுக்கு அடுத்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பாட் அப்ளிகேஷன் வந்து பெருசாக எதுவும் கான்ஃபிகர் ஆகுதுன்னு எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம நார்மல் வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மொபைல்லையே யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டம் கூட தேவையில்ல. பாட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பயங்கரமான டைம் சேவ் ஆகும். நான் இதில் இந்த பாட் அப்ளிகேஷனில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மற்ற பை பண்ணுற செல் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து இந்த பாட்டே வந்து பண்ணிக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அந்த டைமில் நம்ம மற்ற வேலைகளை நம்மளோட மற்ற ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் உட்காந்து நம்ம சிஸ்டம் முன்னாடி ட்ரேட் பண்ணுறோங்கிற அவசியம் இல்லை. யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கிரிப்டோ கரன்சியில் அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த ராயல் கியூ அப்ளிகேஷனை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக இதில் வந்து பெனிஃபிட் இருக்குது. ரொம்பவே ட்ரஸ்டட் அப்ளிகேஷன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராயல் கியூ அப்ளிகேஷனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? இந்த ராயல் கியூ அப்ளிகேஷன் வந்து நார்மலாக நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ராயல் கியூ அப்ளிகேஷனுக்கு அமௌண்ட் வந்து நம்ம எதுவும் டெபாசிட் வந்து பண்ண தேவையில்லை. நம்ம அமௌண்ட் வந்து எல்லாமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். பினான்ஸ்லேயோ இல்லை கூகாயின் எக்ஸ்சேஞ்சிலையோ நம்ம எதுலேயோ ஒன்று பினான்ஸை ஓப்பன் பண்ணி அதில் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ராயல் கியூ அப்ளிகேஷனை வந்து பினான்ஸோட பைண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பினான்ஸில் தான் வந்து பை ஆகும், செல் ஆகும். ஸோ நம்மளோட டாலர்ஸையோ மற்ற எந்த காயின் இருந்தாலும் அதை வந்து நம்ம ராயல் கியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். ராயல் கியூ ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப் மட்டும்தான். அது ஜஸ்ட்டு பை செல் மட்டும்தான் பண்ணும். நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம ராயல் கியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்மளோட அமௌண்ட்டு வந்து 100% செக்யூராக நம்ம எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்லேயே இருக்கும். இந்த ராயல் கியூ பாட் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 12,000 ருபீஸ் வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது மந்த்லி 1000 ருபீஸ் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ருபீஸ் செலவு பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எமோஷன் ஃப்ரீயாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே சமயம் நம்ம வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். நம்மளால் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணி நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த டைமை நம்ம வந்து மற்ற ஒர்க்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த 1000 ருபீஸுங்கிறது கண்டிப்பாக ஒர்த்ஃபுல் தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து மேனுவலில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது தான் இந்த ராயல் கியூவோட அட்வான்டேஜஸ்லாம் எனக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தான் நான் வந்து இந்த வீடியோ மூலயமா அவங்கள சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 12,000 ருபீஸ் வந்து கண்டிப்பாக வேல்யூவான ஒரு ஃபீ தான். மந்த்லி கணக்கு போட்டோன்னா ஒரு 1000 ருபீஸ் தான் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, 1000 ருபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராயல் கியூ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பினான்ஸோட பைண்ட் பண்ணி உங்களுக்கு பினான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரோபோட்டிக் இன்ஸ்டியூட்டோட சிக்னல் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் வந்து நானே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாவது அதில் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் எனக்கு வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னேன்னா உங்களோட ஃபோன்லேயே எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் தான். இந்த நான் பண்ணுற ஒர்க்குக்கு எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரெஃபரல் கோட் மூலிமா
என்னோட ரெஃபரல் கோட் மூலிமா நீங்கள் வந்து ராயல் கியூ வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து $30 வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து ராயல் கியூவே வந்து எனக்கு வந்து கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ராயல் கியூ பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ரோபோட்டிக் இன்ஸ்டியூட்டோட மெம்பர் ஆகிடுவீங்க. ஸோ ரோபோட்டிக் ட்ரேடிங் டீமோட டெக்னிக்கல் டீமோட அசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து 1 இயருக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த ராயல் கியூ அப்ளிகேஷனில் என்னென்ன மெத்தடில் வந்து ட்ரேடு வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தட், இன்னொன்று வந்து சோலோ ட்ரேட், இன்னொன்று வந்து சர்க்கிள் ட்ரேட். ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பவுண்டிங் ட்ரேட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த காம்பவுண்டிங் ட்ரேடுங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம வர ப்ராஃபிட்டை அடுத்தடுத்து ட்ரேடுக்கு அப்படியே காம்பவுண்டிங் பண்ணிட்டுருக்கிறது பேர் தான் மெத்தட் தான் காம்பவுண்டிங் ட்ரேடு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு $45 மினிமம் ஒரு $45 வச்சு நீங்கள் ஒரு காம்பவுண்டிங் ட்ரேட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ரேடில் வந்து உங்களுக்கு ஒரு $2 வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா அடுத்த ட்ரேடு வந்து $47 வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அப்படி அந்த $47 வச்சு ட்ரேட் எடுக்கும்போது மறுபடியும் ஒரு $2 உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அடுத்த ட்ரேடு வந்து $49 வந்து உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கும். இதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 600 ட்ரேட் வந்து நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே அந்த 600 ட்ரேட் வந்து முடியுது அப்படின்னா உங்களால் வந்து 3 crore வரையும் உங்களால் வந்து உங்கள் $45 இனிஷியல் அமௌண்ட்டை வந்து 3 crore வரையும் உங்களால் காம்பவுண்டிங் பண்ண முடியும். இதுதான் வந்து காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தட். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த காம்பவுண்டிங் ட்ரேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா $45 அப்படிங்கிறது வெறும் மினிமம் $4,500 மட்டும்தான். அந்த $4,500 வச்சு நீங்கள் வர ப்ராஃபிட்டை அப்படியே காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒன் இயர் ஆர் 2 இயர் கழிச்சு உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் அமௌண்ட் வரும், மொத்தமாக ஒரு பல்க் அமௌண்ட் வரும். அதை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து ரொம்பவே பொறுமை அவசியம். ஒரு 2 வருஷம் வந்து கண்டினியூஸாக ட்ரேட் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணக்கூடாது. அடுத்து வந்து சோலோ ட்ரேட். கொஞ்சம் அமௌண்ட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கவங்க ஒரு 50,000 ஆர் 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு $500 இல்லை $1,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து சோலோ ட்ரேட் வந்து செட் ஆகும். இப்போ சோலோ ட்ரேட்னா ஃபஸ்ட் பையே வந்து நம்ம வந்து $50 இல்லைனா $100 வச்சு வந்து பண்ணலாம். அது $100 வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $5 ஒரு $10 அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் வரும். நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் உங்களோட கன்வீனியன்ட் எப்படியோ அந்த மாதிரி வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சோலோ ட்ரேட். அதுக்கடுத்து வந்து சர்க்கிள் ட்ரேட். இதுதான் இருக்கிறதுலையே வந்து பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி இந்த ராயல் கியூவை பொறுத்த வரையும். சர்க்கிள் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக வந்து சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணி சேவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரோபோட்டிக் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக வந்து டெக்னிக்கல் டீம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ரோபோட்டிக் சர்வர் சிஸ்டமில் வந்து ஒரு ட்ரேடிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ரன் ஆகிட்டு இருக்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட உங்கள் ராயல் கியூ அப்ளிகேஷனை வந்து சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் சிங்க் பண்ணணும் அப்படின்னா வந்து மினிமம் வந்து ஒரு $550 வந்து உங்கள் ராயல் கியூ அப்ளிகேஷனில் வந்து பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிங்க் பண்ண முடியும். அப்படி நீங்கள் வந்து சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த $550 வந்து ஒரு சர்க்கிளுக்கு வந்து எடுத்துக்கும். வர ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக வந்து அங்கே மெயின் சர்வர் பாட்டில் எந்த மாதிரி ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கோ அதே ட்ரேட் வந்து உங்களோட ராயல் கியூ அப்ளிகேஷன்லையும் ட்ரேட் ஆகும். அங்கே எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதே ப்ராஃபிட் வந்து உங்களுக்கும் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. சிக்னலை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளில் நீங்கள் சிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஜாபை பார்த்துட்ருக்கலாம். இது ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாபை நீங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஜாபுக்கு போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கிளில் வந்து மெயினாக வந்து ஆட் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ராயல் கியூவோட பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக் டீம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000+ மெம்பர்ஸ் வந்து ரோபோட்டிக் டீமில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கம்யூனிட்டியில்.
இப்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ரொபோட்டிக்லேருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 3000 மெம்பர்ஸ் வந்து அதே டைமில் அதே காயினில் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பாட் ஆக்டிவேட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ரொபோட்டிக்கோட மெம்பர் ஆகிடுவீங்க. எங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். இந்த பாட்டை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி, பினான்ஸ் எப்படி பைண்ட் பண்ணுறது, சப்போஸ் பினான்ஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா பினான்ஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பினான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ராயல் கியூ அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையுமே நானே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மட்டும் ஒரு 12,000 அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அசிஸ்டன்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்மளோட ராயல் கியூ பாட்டில் வந்து எந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணணும் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.